காவலர் குடியிருப்பில் சுற்றித் திரியும் நாய்க்குட்டிகளை அடித்துக் கொன்றதாக பெண் காவலர் மீது புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாக விலங்குகள் நல ஆர்வலர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை கீழ்ப்பாக்கம் காவல் குடியிருப்பில் பெண் காவலர் ஷீபா மற்றும் அவரது கணவர் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருப்பு வளாகத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் மற்றும் நாய்க்குட்டிகளை கொடூரமான முறையில் தாக்கி துன்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 12 மற்றும் அக்டோபர் மாதம் 2 ஆகிய தேதிகளில் தம்பதி இருவரும் நாய்களை குச்சியால் தாக்கி துன்புறுத்தியதாக தெரிகிறது. நாய்க்குட்டிகளை சாக்கு மூட்டைகளில் கட்டி அவற்றை கொன்று கால்வாயில் வீசும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக விலங்குகள் நல ஆர்வலர் சாய் விக்னேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையே பெண் காவலர் ஷீபா தனது மகளை திருநாய் கடித்து விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் விலங்குகள் நல ஆர்வலர், காவலர் குடியிருப்பில் பெண் காவலரும் அவரது கணவரும் நாய்களை கொல்வது அதிர்ச்சியளிக்கும் ஒன்று என்றும், இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பல மாதங்களாக இவர்கள் இதுபோன்ற கொடூர செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், தான் புகார் அளித்த மறுநாளே காவலர் ஷீபா தனது மகளை நாய் கடித்து விட்டதாக பொய் புகார் அளித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார். எனக்கு அக்டோபர் 15ஆம் தேதி எனக்கு ஒரு மாலையில் எனக்கு இதை பற்றின செய்தி கிடச்சிது. அங்கே இருந்த சின்ன சின்ன நாய்க்குட்டிகளையும் சரி, அதே மாதிரி ஒரு பெண் நாயவும் கொடூரமான முறையில் அடித்து கொண்டிருக்காங்க. 4 நாய்க்குட்டியை கோணிப்பையில் போட்டு அடித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண் நாயை இரும்பு ராடால் அடித்து கொண்டிருக்காங்க 15ஆம் தேதி. அதே 15ஆம் தேதி காலையில் ஒரு சின்ன நாய்க்குட்டி, 1.5 மாதம் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போய் ட்ரைனேஜுக்குள்ளே போட்டு கொண்டிருக்காங்கங்கிற தகவல் கிடச்சிது. இது சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமாகவும் நிரூபிக்கப்பட்டது. அந்த கீழ்ப்பாக்கம் காவல் குடியிருப்பில் நிறைய நாய்கள் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தாலே தெரியும், அது யாரையும் கடிக்காது, யாரையும் தாக்கலை. அதுவாட்டு ரோட்டில் சாதாரணமாக படுத்திருக்கக்கூடிய நாய்களையும் நாய்க்குட்டிகளையும் இவங்க வன்முறையில் தாக்கியிருக்கிறாங்க. இது தொடர்பாக தான் நான் 15ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இன்னை வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. ஸோ நடவடிக்கை கூடிய விரைவில் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். எதனாலனா விலங்குகளுக்கு எதிராக இந்த மாதிரி கொடூரமான வன்கொடுமைகளை நம்ம கண்டும் காணாமல் போகக்கூடாது. தொடர்ந்து விலங்குகளுக்கான கருத்தடை மையங்கள், தடுப்பூசி மையங்கள் சென்னையை தாண்டி பிற மாவட்டங்களில் முறையாக செயல்படுத்தப்படுவதில்லை என்றும், அதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சாய் விக்னேஷ் வலியுறுத்துகிறார். தெருநாய்களை அழிக்க நினைப்பது சமூக பிரச்சினை என கூறிய அவர், இதுகுறித்து கேட்டபோது புகார் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது.